இந்த குற்றம் ஒருத்தர் மட்டும் நடத்தது அல்ல. ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் சம்பந்தப்பட்ட குற்றம்தான் இது. அது அந்த பெண்ணோட எஃப்ஐஆரை படித்தாலே தெளிவாக தெரியும். அந்த இன்னொரு நபர் அரசியல் தொடர்புடையவர், மேல்மட்டத்தில் மிக அழுத்தம் கொடுத்து தான் அவரை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள்ங்கிற தரவுகள் வந்து கொண்டே இருக்குது. யாரை காப்பாற்றுறதுக்கு இவங்க இந்த நாடகம் ஆடுறாங்க? அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்து அடுத்த நாளைக்கு விசாரணைக்கு ஒரு குறிப்பிட்ட நபர்களை அழைத்த பின்னர் அதில் ஞானசேகர் ஒருத்தர், அதே திமுகவை சேர்ந்த ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போய் போலீஸ்காரங்களையும் மிரட்டி ஞானசேகரை கூப்பிட்டு போன வரலாறுலாம் இருக்குது. அதுதான் இப்போ செய்தியாக வந்துக்கிட்டு இருக்குது. காவல்துறை அவர் விசாரணை பண்ணுற அந்த சிசிடிவியை வெளியிடட்டும். முதல்ல அவர் அதிமுகவை சேர்ந்தவனே கட்சியிலிருந்து உடனடியாக அவனை தூக்கி எறிஞ்சு சிபிஐ வழக்கு விசாரணைக்குன்னு சொல்லி பரிந்துரை பண்ணது எடப்பாடி. இங்கே அவன் கட்சிக்காரனே இல்லைன்னு சொல்லி வரிஞ்சு கட்டிட்டு அவனை காப்பாற்றுறது மட்டும் இல்லை, எல்லாமே சிறப்பாக இருக்குது, எல்லாமே சிறப்பாக நடவடிக்கை எடுத்துகிறோம்னு சொல்லி கமிஷனர் ஒரு மாதிரி வேறு ட்ராக்கில் பதில் கொடுப்பார், அமைச்சர் வேறு ட்ராக்கில் பதில் கொடுப்பார். ஹைகோர்ட்டே கேட்குது, கமிஷனர்னா அரசாங்கோட அனுமதி பெற்று தான் பேட்டி கொடுத்தாருன்னு கேட்குது. அந்தளவுக்கு சிரிக்குது இந்த விசாரணை, இந்த நடவடிக்கை. சென்னை அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரத்துக்கு கட்சிகள் போராட்டம் நடத்துறது ஏற்புடையதல்ல, விளம்பரத்துக்காக பண்ணுறாங்க. பெண்களுடைய பாதுகாப்பில் உண்மையாக கவனம் செலுத்தாமல் அரசியல் ஆக்குறது ஏன் அப்படின்னு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. தொடர்ந்து யார் அந்த சார் அப்படிங்கிற போராட்டம் எதிர்க்கட்சிகளால் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுது. இதன் முதல்ல பெரிதாக்குனது அப்படின்னு கூட சொல்லலாம். அதிமுகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் கோவை சத்யன் தான் சார்கிட்ட இது குறித்து பேசலாம். வணக்கம் சார். யார் அந்த சார் அப்படிங்கிற ஹேஷ்டாக் போட்டு நீங்கள் தான் முதல்ல அது சம்மந்தமான பிரச்சனையை ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறவருக்கு பெருசாக்குனீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதிமுக தொடர்ந்து சம்மந்தமாக போராட்டங்கள் நடத்துனாங்க. இன்றைக்கி பாமக, நாம் தமிழர்னு பல கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. உயர்நீதிமன்றம் இதை விளம்பரத்துக்காக பண்ணுறாங்க, அரசியல் ஆக்குறது ஏன், போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு கற்பனை குற்றச்சாட்டு அல்ல, இது ஒரு அவதூறு பரப்பணுங்கிற நோக்கமும் அல்ல. முதலாவது எஃப்ஐஆர் வெளியில் வந்தது. அதில் இவங்க எஃப்ஐஆர் எழுதிருக்கிற மாதிரி ஒரு கேவலமான எஃப்ஐஆர் உலகத்தில் எவனாலும் எழுத மாட்டான். அதுலேயே தெரியுது குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு எந்த அளவுக்கு காவல்துறை அதில் வேலை செய்யுது அப்படின்னு. அந்த பெண்ணோட வெர்ஷன் தான், பாதிக்கப்பட்ட பெண்ணோட வெர்ஷன் தான். அவர் ஒருவரிடம் தொலைபேசியில் பேசினார் சார் அப்படின்னு. நாமளும் பொறுத்து பார்த்தோம் இந்த நடவடிக்கை என்ன எடுக்கிறாங்கன்னு. ஒரே ஒருத்தரை கைது செய்தோம் அப்படின்னு சரித்திர பதிவேடு இருக்கிற ஒரு குற்றவாளியை கைது செய்தோம் அப்படிங்கிறத சொல்கிறதோடு சரி. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக திமுகவின் பொய்கள் அதுதான் நம்மளை இன்னும் தூண்டுது. ஏன்டா இவ்வளோ ஒரு பாதிப்பு நடந்திருக்குது ஒரு பெண்ணுக்கு, அது ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே நடந்திருக்கு. அதையும் கூட இப்படி கூச்சம் இல்லாமல் பொது வழியில் அவனுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்குது, எல்லா நடவடிக்கையும் கரெக்டாக எடுத்தோங்கிற அளவுக்கு பொய் பேசி மறைக்கணும் அப்படின்னா அப்புறம் அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்ல. அது கண்டிப்பாக போராட்ட வழியில் தான் இறங்கணும்னு பொதுச் செயலாளர் முடிவு பண்ணி போராட்டம்னு அறிவிச்சதுலேருந்து அது தொடர்ச்சி அதோட நடவடிக்கைகள் தான் இதெல்லாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஹைகோர்ட் இதை அரசியலாக்காதீங்க அப்படின்லாம் ஹைகோர்ட்டில் சொல்லலை. ஆரம்பித்தே இங்கே ஆளும் தரப்பு இல்லை இவங்க அரசியலாக்குறார்கள், நாங்கள் நடவடிக்கையெல்லாம் எடுத்துட்டோம், அதனால் இதை மலிவு அரசியல் பண்ணுறாங்கன்னு வாதம் வச்சாங்க. அதுக்கு கோர்ட்டோட அப்சர்வேஷன் யாருமே அரசியல் நோக்கத்தோட போராட்டம் முன்னெடுப்பது என்பது ஏற்புடையது அல்லன்னு இவங்க சொன்னது திமுக வச்ச டிஃபென்சிவ்க்கு சொல்கிற பதில். அது யாருமே நேரடியாக பார்த்து அரசியல் கட்சிகளை நீங்கள் அரசியல் பண்ணிங்கன்னு கோர்ட்டில் என்றைக்குமே சொல்லாது. போராட்டம் என்பது நம்மளோட அடிப்படை உரிமையில் ஒன்று. அதனால் திமுக எந்த லெவலுக்கு வேணாலும் போகும். 68 பேர் வயிறெறிஞ்சு செத்தாங்க கள்ளச்சாரம், அதுவும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 50 மீட்டரில் விற்று கலெக்டரே போய் சொல்ல வச்ச ஆளுங்க. இவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள்லாம் கிடையாது. திமுக அவங்க எந்த லெவலுக்கு போனாலும் எந்த லெவலுக்கும் போவாங்க, உண்மையை மறைக்கிறதுக்கு எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க. இந்த குற்றம் ஒருத்தர் மட்டும் நடத்தது அல்ல, ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் சம்பந்தப்பட்ட குற்றம்தான் இது. அது அந்த பெண்ணோட எஃப்ஐஆரை படித்தாலே தெளிவாக தெரியும். அந்த இன்னொரு நபர் அரசியல் தொடர்புடையவர், மேல்மட்டத்தில் மிக அழுத்தம் கொடுத்து தான் அவரை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள்ங்கிற தரவுகள் வந்து கொண்டே இருக்குது. யாரை காப்பாற்றுறதுக்கு இவங்க இந்த நாடகம் ஆடுறாங்க? அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும், குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும். அதனால தான் யார் அந்த சார். எஃப்ஐஆரில் அது குறிப்பிடப்பட்டிருந்தாலுமே அப்போ ஃப்ளைட் மோடில் தான் இருந்துச்சு ஞானசேகரன் அவர்களுடைய ஃபோன் அப்படின்னு சொல்லப்பட்டது. உடனடியாக ஒரு சில மணி நேரங்கத்துக்குள்ளே இந்த பிரச்சனை நடந்து கைது பண்ணிட்டாங்க, உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே எதிர்க்கட்சிகள் அவங்களாம் ஒரு ஒரு பில்டப் கொடுக்குறாங்க, இது பெருசாக்குறாங்க, தேவையில்லாமல் அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னு தான் ஆளுங்கட்சி தரப்பில் சொல்லப்படுது. இது யார் அந்த சார் அப்படிங்கிறத எந்த விதத்தில் நீங்கள் கண்டிப்பாக இருக்காங்க அப்படிங்கிற சொல்லுங்கள். ஏன்னா ஃப்ளைட் மோடில் இருந்ததுன்னு காவல்துறை தரப்புலேருந்தே சொல்லப்படுது. முதலாவது ஒரு சில மணி நேரங்களே அரெஸ்ட் பண்ணிட்டோங்கிறது ஒரு வடிகட்டின பொய்.
அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த நாளைக்கு விசாரணைக்கு ஒரு குறிப்பிட்ட நபர்களை அழைத்த பின்னர் அதில் ஞானசேகர் ஒருத்தர், அதே திமுகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே போய் போலீஸ்காரங்களையும் மிரட்டி ஞானசேகரை கூப்பிட்டு போன வரலாறுலாம் இருக்குது. அதுதான் இப்போ செய்தியாக வந்துக்கிட்டு இருக்குது. காவல்துறை அவர் விசாரணை பண்ணுற அந்த சிசிடிவியை வெளியிடட்டும் முதல்ல. 2வது நாள் அது போராட்டமாக வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து மக்கள் மத்தியிலையும் அது சரி அரசியல் கட்டத்திலையும் குறிப்பாக எதிர்க்கட்சிகிட்ட வரும் பேச்சு பொருளாக மாறினதுக்கப்புறம் தான் ஞானசேகர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது ஃப்ளைட் மோடில் இந்த அழைச்சிட்டு போனாங்க அப்படிங்கிறது தான் தகவல். விசாரணைக்குன்னு குறிப்பிட்ட ஒரு 15-20 பேர் விசாரணைக்கு கூப்பிட்டதில் ஞானசேகர் ஒருவர். அப்போ ஞானசேகர் வந்து விசாரிக்காமல் வந்து இவரை விசாரணை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கூப்பிட்டு போனவர் ஒருவர். அவர் யார், அவருக்கு திமுகவுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லி வேணால் அந்த விசாரித்த சிசிடிவி வெளியிட சொல்லுங்கள். உண்மை என்னன்னு மக்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் மேலே இந்த ஃப்ளைட் மோடில் இருந்தது காவல்துறை சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஏற்புடையதா மாதிரி சொல்கிறாங்களே, பாதிக்கப்பட்ட பொண்ணு அதை ஒத்துக்கிட்டாங்களா? அதாச்சும் யாரை போய் கேட்டு வரீங்களா? அதெல்லாம் வந்து ஒரு திட்டமிட்ட நாடகம். உயர் அழுத்தம் மினிஸ்டர் லெவல் கனெக்ட் இருக்குது அப்படிங்கிறனால அழுத்தம் வருகிறங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கு உரிய விசாரணை நடந்தால் கரெக்டாக இருக்கும். காவல்துறை விசாரணை கஸ்டடியில் எடுக்காமல் நீதிமன்ற கஸ்டடியில் வைக்கும்போதே தெரியுது இதில் ஏதோ பூசி முள்ள ட்ரை பண்ணுறாங்க. எல்லா நாளும் அண்ணா யூனிவர்சிட்டி கேமரா திடீர்னு ஒரே நாளில் வேலை செய்யாமல் போயிடுது. அடுத்த நாளைக்கு வேறு 57 தான் போச்சு, 13 வேலை செய்யுங்கிற கதையெல்லாம் வருது. இதே ஒரு பெட்ரோல் குண்டு உடஞ்சி வெடிஞ்சுன்னா கவர்னர் மளிகை வெளியில் உடனே 1 மணி நேரத்தில் வீடியோ எல்லாருக்குமே கிடைக்கிது, ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே கிடைக்கிது. திட்டமிட்டு பல விஷயங்கள் பல உண்மைகள் இதில் மறைக்கப்படுகின்றன. இது நியாயம் கிடைக்கணும், அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். ஞானசேகரனே வந்து திமுக வந்து கிடையாது, அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாதுன்னு அமைச்சர்கள் 2-3 பேர் வந்து பதில் சொல்லிட்டாங்க. அதை தாண்டி இன்னும் இப்போ வரைக்கும் நிறைய ஃபோட்டோஸ் வந்து சமூக வலைதளங்களில் வந்துட்டு தான் இருக்குது. ஒரு திமுகவை சார்ந்தவர்னு அமைச்சர்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டவங்க எல்லாம் திமுகவா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இதை தாண்டி அமைச்சர் அளவுக்கு மட்டத்துக்கு வந்து தொடர்பு இருக்கிறதா சொல்கிறீங்க. எதன் அடிப்படையில் நீங்கள் அதை சொல்கிறீங்க? அடிப்படை உறுப்பினர் இல்லாத ஒருத்தர் வீட்டில் போயிட்டு மா சுப்பிரமணியன் போய் பிரியாணி சாப்பிட்றாரா? பெரிய விஷயம் இல்லை. கட்சியில் பொறுப்பில் இருக்க இது வரைக்கும் என்னை தேடி எந்த அமைச்சரும் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டதா என் வரலாறு கிடையாது. அப்படி சொல்லணுமா நீங்கள்? அப்படி அவர் உறுப்பினரே இல்லாமல் அவர் வீட்டில் போய் சாப்பிட்றாரு, கட்சி உறுப்பினரே இல்லாதவருக்கு தான் வரிஞ்செடி இவ்வளோ காப்பாற்றுறாங்களேங்கிற கேள்வி கூட வரும்ல. இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும்? சைதாப்பேட்டை கிழக்கு தொகுதியோட துணை அமைப்பாளர் மாணவரணி துணை அமைப்பாளர் அவர் அடித்த போஸ்டரை கொடுத்தாச்சு, முரசொலியில் அவர் பேர் வந்தது கொடுத்தாச்சு. எல்லாத்துக்கும் மேலே இல்லை அவர் வேறு ஞானசேகர் இவர் வேறு ஞானசேகர் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி சொல்லிட்டாலும் 75வது பவள விழாவில் போய் பங்கு பெற்ற வீடியோ வரைக்கும் வெளியிட்டாச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்போ இன்னொரு யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஆய்வுகள் நடத்துனீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஒரு க்ளூஸ் கிடைச்சதா? இன்னொருத்தவங்க திமுகவில் தான் தொடர்பு இருக்குங்கிறத எப்படி சொல்கிறீங்க? இது நான் எதுக்கு சொல்லணும்? குற்றச்சாட்டில் அந்த விசாரணை இப்போ 3 பேர் கொண்ட ஐபிஎஸ் ஆஃபீஸர் வச்சுருக்காங்க. அவங்க முறையாக விசாரணை நடத்துகிறாங்களா இல்லையான்னு சொல்லி நாங்கள் வைத்திருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் அது மேட்ச் ஆகுதான்னு பார்த்தா தான் அது தெரியும். இப்போவே நாம் எதுக்கு அதை சொல்லணும்? இப்போ சொல்லி அப்புறம் அடுத்து அவனை காப்பாற்றுறதுக்கு வந்து குதிக்கிருக்க எல்லோரும். ஒரு ஞானசேகரனோடனே நைட்டாக அவனோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் எல்லாம் தூக்கிட்டு அவன் ஊரில் வீட்டை சுற்றி இருக்கிற எல்லா போஸ்ட்டையும் கிழிச்சு வீசுகிற அளவுக்கு வேகம் காட்டுற போலீஸும் திமுகவும். இன்னொருத்தர் யாருன்னு நாங்கள் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டா இருப்பாங்க. இப்போ எல்லாம் நடக்கட்டும். எடப்பாடியார் சொன்ன மாதிரி ஒழுங்காக விசாரணை நடக்கலைன்னா எங்கள் ஆட்சியில் வந்தால் கண்டிப்பாக அந்த உரிய நீதி நியாயம் அந்த பெண்ணுக்கு கிடைக்கும். ஆனால் பொள்ளாச்சி விவகாரத்தையும் இதோட கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்கல்ல. பொள்ளாச்சி விவகாரத்துக்கு உடனே சிபிஐ வழக்கு பரிந்துரை பண்ணதே எடப்பாடியார் தானே. அண்ணா நகரில் ஒரு 10 வயது சிறுமணி பாலியல் வன்கொடுமைக்கு அவங்க அப்பா அம்மாவை மிரட்டின போலீஸு ஹைகோர்ட்டே வந்து அந்த வழக்கை எடுத்து சிபிஐக்கு பரிந்துரை சொல்லும்போது சிபிஐ விசாரிக்காதீங்கன்னு போய் சொல்கிற இந்த திமுகக்கெல்லாம் என்ன அருகதை இருக்குது, என்ன தகுதி இருக்குது பொள்ளாச்சியை பற்றி பேசுறதுக்கு? அவர் அதிமுகவை சேர்ந்தவனோடனே கட்சியிலிருந்து உடனடியாக அவனை வந்து தூக்கி எறிஞ்சு சிபிஐ வழக்கு விசாரணைக்குன்னு சொல்லி பரிந்துரை பண்ணது எடப்பாடியார். இங்கே அவன் கட்சிக்காரனே இல்லைன்னு சொல்லி வரிஞ்சு கட்டிட்டு வந்து அவனை காப்பாற்றுறது மட்டும் இல்லை, எல்லாமே சிறப்பாக இருக்குது, எல்லாமே சிறப்பாக நடவடிக்கை எடுத்தோம்னு சொல்லி கமிஷனர் ஒரு மாதிரி வேறு ட்ராக்கில் பதில் கொடுப்பாரு, அமைச்சர் வேறு ட்ராக்கில் பதில் கொடுப்பாரு. ஹைகோர்ட்டே கேட்குது கமிஷனர்னா அரசாங்கோட அனுமதி பெற்று தான் வந்து பேட்டி கொடுத்தாரான்னு கேட்குது. அந்தளவுக்கு சிரிக்குது இந்த விசாரணை இந்த நடவடிக்கையும். இவங்க பொள்ளாச்சியை பற்றி பேசுகிறவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? ஞானசேகரன் மேலே கைது பண்ணியாச்சு, அதெல்லாம் எதன் அடிப்படையில் நீங்கள் வந்து திமுக காப்பாற்றுது அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க. உடனடியாக கைது பண்ணிட்டாங்க, அவர் வந்து இப்போ வந்து சிறையில் தான் இருக்கார், காவல்துறை வந்து கஸ்டடியும் எடுத்திருக்காங்க. இதை தாண்டி யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வியும் முன் வச்சிருக்கீங்க. அந்த யார் அந்த சார் அப்படிங்கிறதுலையும் அவங்களும் திமுகவை சார்ந்தவங்க தான் அப்படிங்கிறத எப்படி சொல்ல முடியுது? அதுதான் மீண்டும் சொல்கிறேன். ஞானசேகர் காவல் நிலையத்தில் விசாரணை கூப்பிட்ட போது யார் வந்து அவரை கூப்பிட்டு போனான்னு மட்டும் வெளியிட சொல்லுங்கள், வீடியோ வெளியிட சொல்லுங்கள். எல்லா காவல் நிலையத்துலேயும் சிசிடிவி இருக்குல்ல, ஞானசேகர் விசாரணைக்கு வந்த சிசிடிவியை வெளியிட சொல்லுங்கள்.
அதுக்கப்புறம் யார் அந்த சாருங்கிறதுக்குள்ள நிறைய விடைகள் கிடைக்கும். அழைச்சிட்டு போனவர் தான் அந்த சாரா? நிறைய விசாரணை ஒழுங்காக பண்ண சொல்லுங்கள். கேட்குற இதெல்லாம் வந்து நமக்கு வந்த தரவுகள் சொல்கிறோம். விசாரணை முறையாக நடக்குதான்னு பாருங்கள். இந்த 3 பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர் தலைமையில் எஸ்ஐடின்னு போட்டிருக்காங்க. விசாரணை முறையாக நடக்குதான்னு பாருங்கள். அந்த NCW வந்து விசாரிச்சுட்டு போயிருக்காங்க. கவர்னரே வேறு ஒரு பொண்ணை தனியாக கூப்பிட்டு வர பேசியிருக்காரு. அது முடிவெல்லாம் வெளியே வரட்டும். வெளியே வந்த பிறகு யார் அந்த சாருக்கு விடை கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆனால் அந்த சார் ஒருத்தர் இருக்கிறதானா அது உங்கள் தரப்பில் கண்டிப்பாக இருக்காங்க? உறுதி, கண்டிப்பாக இருக்கு. இன்னொருவர் ஞானசேகர் மட்டும் இதை செய்யவில்லை, இன்னொருவரும் இருக்கிறார். அவருக்கும் பல இடங்களில் தொடர்புகள் இருக்கிறது, மேல்மட்ட தொடர்பு வரைக்கும் இருக்கிறது என்பது உண்மை. ஓகே, ஞானசேகரனோட பின்னணியில் இருந்து ஞானசேகரனை இயக்குறது அவர் தானா? கூட்டாளிகள், இயக்குனதில் கூட்டாளிகள். ஞானசேகரும் அவரும் கூட்டாளிகள். அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பிரபல ரவுடிக்கு இவங்க வந்து கூட்டாளிகளாக வேலை செய்தார்கள் தரவு வரைக்கும் நான் ட்விட்டரில் வெளியிட்டேன். இந்த ரவுடி பேரை சொல்லி கூட வெளியிட்டேன். அந்த ரவுடி இப்போ உயிரோடு இல்லை. அது வரைக்கும் ஜிம் அப்படின்னு அது வரைக்கும் வெளியிட்டாச்சு. விசாரணை நடக்கட்டும், முறையாக நடந்தால் அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும். அவர் வந்து இவர் இயக்கக்கூடியவர் இல்லை, பெரிய மட்டத்தில் இல்லை, ஆனால் 2 பேருமே கூட்டாளிகள்னு சொல்கிறீங்க. ஞானசேகரனை வந்து கைது பண்ண அளவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி திமுகவை சார்ந்தவராக இருந்தாலும் ஞானசேகரை கைது பண்ணவங்க ஏன் அவருடைய கூட்டாளியை காப்பாற்றணும்? அதை தான் சொல்கிறேன். அந்த கூட்டாளி திமுகவில் என்னவா இருக்கார், அவருக்கு கட்சிக்கு என்ன சம்மந்தம்? ஞானசேகரே திமுக இல்லைன்னு மல்லுகட்டி நிற்கிறவங்க அப்புறம் அதை அவனை கூட்டாளி மட்டும் உடனே திமுக ஒத்துக்கு போகிறாங்க. அதிகார வர்க்கத்தில் என்ன அழுத்தம், என்ன கனெக்ஷன் விசாரிச்சாதான் அதெல்லாம் வெளியே வரும். விசாரிக்க சொல்லுங்கள், விசாரணையில் வெளியே வரட்டும். இல்லை, ஞானசேகரனே திமுக இல்லைன்னு சொல்லி கைது பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ கூட்டாளியை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம். நான் சொன்னேன் திமுக இல்லைன்னு சொல்லி கைது செய்த ஞானசேகரே திமுக இல்லைன்னு நீங்கள் மறுத்து கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளோ ஆதாரம் கொடுத்ததுக்கப்புறம் கூட்டாளி மட்டும் என்ன திமுககாரன்னு சொல்லி ஒத்துக்கவா போகிறாங்க? இல்லை அதுக்கு முறையாக விசாரணை நடக்க விடவா போகிறாங்க? கலெக்டரே போய் சொல்ல வச்ச ஆட்சி மேடம் இது. ஒரு கமிஷனர் ஏமாத்திரம், கலெக்டரே போய் சொல்ல வச்ச ஆட்சி இது. சரி, அப்போ இந்த சார் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை அதிமுக எடுக்க போறீங்க? அதான் இன்னும் வரட்டும். இந்த 3 பேர் கொண்ட குழு அமைத்திருக்காங்க. எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்குது. அவங்க விசாரணை பண்ணட்டும். NCW அவங்களோட அறிக்கையை கொடுக்கட்டும். கவர்னரோட விசிட்டோட அறிக்கை என்னன்னு கொடுக்கட்டும். அடுத்த கட்ட நகர்வு சரியாக நகர்கிறதாங்கிறது பார்ப்போம். பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இதற்கான ஒரு விடை கிடைக்கும். இது விடப்போவதில்லை. எங்கள் ஆட்சி அமைந்தாலும் அந்த பெண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கணும்னு எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. அதே நிலைப்பாடில் தான் நாங்கள் இன்னும் இருக்கோம். உங்களுடைய நேரத்துக்கும் பதில்களுக்கும் நன்றி சார். நன்றி.